ஹலோ கைஸ், வெல்கம் டு மை நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இதான் ரோப்ளாக்ஸ். அப்படியே நான் ஒரு வீடியோ நான் ஒன்றத்தை காட்டுறேன். அது என்னான்னு பாருங்கள். டடா! இது ஒரு பிளாக் ஹோல். இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இது பவர் ஜென்ரேட் பண்ணோம். இது பவர் ஜென்ரேட் பண்ணும் போது நம்ம இதுக்கு எதுவுமே ஆகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நான் இந்த கேமில் ஸ்பான்சராக இருக்கேன். இதுக்கும் மேலே 2 ரேங்க் இருக்குது. அந்த 2 ரேங்க் நான் இன்னும் அக்சஸ் பண்ணல. அதை அக்சஸ் பண்ணோன்னா நம்ம ரோபக்ஸ் கொடுக்கணும். ரோபக்ஸ்க்கு எப்படியும் காசு வேணும். அதெல்லாம் நம்ம பண்ணுறது கிடையாது. இதுக்கு முன்னாடியே நான் அவதாருக்கு மட்டுமே நிறைய காசு ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, இது ஆன்டி மெட்டர் லேசர்ஸ். இது கோர் இன்டர்ஜெட்டி. இந்த கோர் இன்டர்ஜெட்டி நம்ம கீழே போகாமல் பார்த்துக்கணும். கீழே மட்டும் போயிடுச்சுன்னா கோர் அன்ஸ்டேபிள் ஆயிரும். அதுக்கப்புறம் இதான் ஹீட் பண்ணுற லேசர்ஸ், ஹீட்டிங் லேசர்ஸ். இதுவும் கிரிட்டிக்கல் ஓவர் ஹீட் ஆகக்கூடாது. கிரிட்டிக்கல் ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா கோர் மெல்ட் ஆயிரும். கோர் மெல்ட் ஆயிரும். அப்புறம் இது ஓப்பனிங்ஸ். அதுக்கப்புறம் இந்த கூலண்ட் லேசர். லீக் ஆகுதா? சரி, ஏதோ ஒன்று ஆகட்டும், அப்புறமா சரி பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். இந்த 2 திங்ஸ் கோரை கூல் பண்ணோம். இது கோரோட டெம்பரேச்சர். இது ஹையாக போகக்கூடாது, லோவாக போகக்கூடாது. சப்போஸ் இந்த 2 லேசர்ஸும் ரொம்ப கூல் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் என்றால் கோர் ஃப்ரீஸ் ஆயிரும், ஃப்ரீஸ் டவுன். சரி, இதையும் நம்ம எதுக்கும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஆன் பண்ணி வச்சுக்கிட்டா தான். நான் ஏற்கனவே இதில் லெவல் 4 இருக்கேன். நான் ஆஃப்லைனில் இதெல்லாம் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுதான் என்னோடய மொதல் வீடியோனால. ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம போயிட்டு முதல்ல இந்த கூலண்ட் வேல்யூவை சரி பண்ணலாம். இந்த கேமில் ஸ்ப்ரிண்ட்டு லிமிட்டெடு கிடையாது, அன்லிமிட்டெடு ஸ்ப்ரிண்ட்டு. அதனால் எப்படி வேணாலும் போகலாம். இதுதான் இந்த கூலண்ட் வால்வை தான் இவனுங்க ரிப்பேர் பண்ணணும் போல். யாராச்சும் ரிப்பேர் பண்ணிடுவானுங்கோ. நான் உங்களுக்கு இந்த இடத்த சுற்றி காட்டுறேன். ஐயோ, பிஇஓ, வாட் யூ மீன் பை பிஇஓ? அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. இதுதான் சிலோ ராக்கெட்ஸ். கோர் இன்டர்ஜெட்டி ரொம்ப கீழே போகக்கூடாது. கோர் அன்ஸ்டேபிள் ஆயிரும். அப்புறம் கோர் கொலாப்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொன்னேன்ல. அது கோர் கொலாப்ஸ் ஆகும் போது நம்ம இது வழியாக தான் தப்பிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்று, இந்த ஃப்ரீஸ் ஆகிறதும் மெல்ட் ஆகிறதும் இருக்குல்ல, அதுக்கு நம்ம பங்கர் யூஸ் பண்ணோம். பங்கர் நான் அப்புறமா காட்டுறேன். இப்போ எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் மேல் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சான். நம்ம போயிட்டு அதை போய் ரிப்பேர் பண்ணிட்டு வரலாம். அது எங்கே இருக்கோன்னு இன்னும் எனக்கு தெரியல. அது இங்கே தான் இருக்கும். இது இல்லையா? அப்போ இன்னொரு எலக்ட்ரிக் பாக்ஸ் அது வேறு எங்கேனா இருக்கும். இந்த எலக்ட்ரிக் பாக்ஸ் மட்டும்தான் எனக்கு தெரியும் இப்போதைக்கு. இதுதான் சர்வர் ரூம். இந்த சர்வர் ரூம், சப்போஸ் நம்ம இங்கே சர்வர் ஒன்று இருக்கும், இதை ஆஃப் பண்ணிட்டோன்னா நான் இதை ஆஃப் பண்ணிட்டோன்னா என்ன ஒன்று இப்போ காட்டுறேன். இதை ஆஃப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த மேலெல்லாம் இந்த மெசேஜஸ்லாம் இருக்குல்ல, இந்த மெசேஜஸ் என்ன ஆகும்னா சிஸ்டம் ஷட் டவுன் அப்படின்னு, சர்வர் ரூம் நாட் ஆன் அப்படின்னு காட்டிடும். அதனால் இந்த சர்வர் எப்போவுமே ஆனில் வச்சுக்கணும். இப்போ கோர் என்ட்ரிக்கு நம்ம போக தேவையில்லை. அந்த இடம் கொஞ்சம் டேஞ்சரஸ்ஸு. கோர் என்ட்ரி வேணாம். ஆனால் ஏன்னா அங்கே என்னது இது? என்னமோ ஒன்று நம்மளுக்கு என்ன எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ். அது போர்டு மெம்பர், மேனேஜர். எனக்கு மேலே இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு. இன்னும் இங்கே தான் இருக்கா? சரி, ஓகே கைஸ், நம்ம முதல்ல இது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எக்ஸ்ப்ளோர் மட்டும் பண்ணலாம். எனக்கு இந்த கேம் பற்றி கொஞ்சம் தெரியும். அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது ரோப்ளாக்ஸில் இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம். பட் வியூஸ் இதுக்கு ரொம்ப கம்மி. ஆக்டிவ்னு 149 or 150 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ நிமிஷம் போயிருக்கு. சரி, இதுதான் ஜென்ரேட்டர் ரூம். இந்த ஜென்ரேட்டருக்கு நம்ம கீழே போனோம். எமர்ஜென்சி ஜென்ரேட்டரோட கியர் ஒன்று இருக்கும். அது அப்பப்போ உடஞ்சிரும். நம்ம அதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இது கூலண்ட் பம்ப். அந்த கூலண்ட் பம்ப் தான் நம்ம கூல் பண்ணோம் ஒரு லேசர்னு சொன்னோம்ல, அது. இது ஜாம்பி ரிசர்ச். இதை மட்டும் நம்ம யாரையாச்சும் இன்ஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. இது கோரோட சேஃப் கார்டு. இந்த சேஃப் கார்டில் எல்லாருமே ரெடி, எப்படி சொல்கிறது, என்னதுன்னா இப்படி பண்ணுறோமா,
இந்த பம்ப் இழுத்துட்டு அப்புறம் இதை யூஸ் பண்ணணும். அப்பாடா சக்ஸஸ். ஃபெயில் ஆகி வரக்கூடாது. ஆல் செல்ஸ் ஆர் ஓகே. இப்போ எதனா ஒரு செல் பிளாஸ்மா செல். ஓ மை காட், திருப்பியுமா? சரி, ஏதோ அவனுங்க ரிப்பேர் பண்ணிப்பானுங்க, நம்ம போய் வேறு இடத்த பார்க்கலாம். அந்த ராக்கெட் இங்கே கூட நல்லா தெரியும், இடம் சூப்பராக இருக்கும். ஆனால் நான் வந்து அடுத்து ஃப்ரீஸ் டவுனும் மெல்ட் டவுனும் காட்டுறேன். இது வந்து அது எந்த ரூமு? அதான் செக்யூரிட்டி ரூம். இதுதான் பங்கர் இதுதான். அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரோகேஷன் ரூம் ஏதோ ஒன்று, ஜெயிலு. இது வந்து எப்படின்னா ஓட் ஃபார் ஜெயிலுன்னு இருக்கா, அது வந்து எப்படிப்பட்ட ரூம் அது போட்டிருப்பாங்க. நான் வந்து ஜெயில் அடைக்கிற ரூமுன்னு தான் சொல்லி கூப்பிடுவேன். ஸோ செக்யூரிட்டி ரூமா? ஓகே. ஏலியன் ஓகே. டூ ஹாட் ஆன் கோர். ஏலியனோட ரேடியோ சிக்னல் அது பக்கம் நம்ம போக தேவையில்ல. அது பக்கம் நம்ம கொஞ்சம் தள்ளியே இருப்போம். நான் முன்னெல்லாம் அதை வச்சு அது வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணி விட்ருவேன். ரேடியோ வந்து ஆக்டிவேட் ஆகிரும். ரேடியோ ஆக்டிவேட் ஆகிட்டு ஏலியன்ஸ் வந்துடுவானுங்க பூமிக்கு. அது வந்து இங்கே நீங்கள் ஒரு ஸ்க்ரீனில் ஒரு ஹெலிகாப்டர் பார்ப்பீங்க. இந்த ஹெலிகாப்டரில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஜாம்பி வந்து வரும்போது நம்ம இந்த ஹெலிகாப்டரில் 5 ஃபியூவல் வச்சுட்டு தப்பிச்சு போனோம். இப்போது வந்து முன்னாடி பங்கர் மாதிரி ஒன்று இருக்கும், அது வந்து பங்கரு. இப்போ நான் உங்களுக்கு மைன் காட்டுறேன். மேக்ஸிமம் நம்ம எல்லா இடத்தையும் பார்த்துட்டோம். இன்னும் இந்த மைனும் கோரும் மட்டும்தான் பார்க்கல. இன்னும் மைனும் கோர் சேம்பர், மெயின்டெனன்ஸ் ரூம் பார்க்கல. ஓ 15,000K வந்துருச்சு. இது வந்து ஒரு கேவு. ஆனால் இது உள்ள நான் அவ்வளோ போக மாட்டேன். எனக்கு இதை உள்ள அவ்வளோ பிடிக்காது போகிறதுக்கு. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? இப்போது நான் இதில் அவ்வளோதான் செத்துட்டேன் பாருங்க. அப்படியே செத்துருவேன் நான். ஏன்னா அது லாவா, அதில் காலை வைக்கக்கூடாது. காலை வச்சோன்னா செத்துருவோம். கோர் ஸ்டேட்டஸ் ஓவர் ஹீட். ஐயோ, ஏண்டா ஓப்பன் பண்ணிங்களாண்டா, க்ளோஸ் பண்ணியே வச்சுங்கிறானுங்க. அப்புறம் கோர் மெல்ட்டு ஆயிரும். கோர் ஓவர் ஹீட் ஆகுதுன்னா மெல்ட் ஆயிரும். அப்புறம் இப்போ வந்து நம்ம போய் மெயின்டெனன்ஸ் ரூம் பார்க்கலாம். ஓப்பன்லேயே இருக்கட்டும். ஆனால் எனக்கு இந்த கேமில் பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகும். இதுதான் வந்து நம்ம மைண்டில் ஆன்டி மேட்டர் லேசர், அதுக்கப்புறம் ஹீட்டிங் லேசரோட டைமண்ட், அதுக்கப்புறம் ரூபி. அதை வந்து இங்கே தான் கார் பண்ண முடியும். ஏதோ இவன் கார் பண்ணிடு. யாரா இவன்? ஜிகான் ஷார்க்கோ லெவல் 1. ஆனால் ஓகே, இது வந்து கியர் அண்ட் வால்வ் பண்ணுறது. அதில் வால்வுன்னு மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் வந்து மெயினாக என்னென்னலாம் ஆகும் இதில்னு சொல்லிடுறேன். இதில் வந்து முதல்ல வந்து கோர் அன்ஸ்டேபிள் ஆயிரும். செகண்ட் வந்து அதான் கோர் அன்ஸ்டேபிள்னால் வந்து ஆன்டி மேட்டர் லேசர் ஃபெயில் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து கோர் இன்டென்சிட்டி வந்து கீழே போயிடும். 0க்கு போயிடுச்சுன்னா இதுவாயிரும். அவ்வளோதான். சரி. ஓ வந்துடுச்சா லிஃப்ட்டு? கண்ட்ரோல் ரூம். இப்போ நம்ம கோர் என்ட்ரிக்கு போகிறோம். கோர் என்ட்ரியில் என்ன ஆகும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம மட்டும் இப்படி இருக்கோமே, நம்ம மட்டும் தான் கீழே கறோம். இவனுங்க 2 பேரும் பறந்துங்க. அதான் எப்படி கத்துறான் பாருங்களேன். கேபிட்டலில் போட்டாலேயே கத்துறது, இதில் இவன் பாம்பான்கிறதுல கத்தின்னு இருக்கிறான். ஓகே, பார்க்குறவங்க மறக்காமல் லைக், ஷேர், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல நான் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். கூடிய சீக்கிரம் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக நான் லைவ் போடுறேன். இதுதான் கோரோட என்ட்ரி. இந்த பர்பிள் கலரில் இருக்கிறதுலையும் காலை வைக்கக்கூடாது. அங்கே ரெட் கலரில் இங்கே ஹீட்டிங் லேசர் போய் காட்டுறேன். அதில் இருக்கிறதுலையும் நம்ம வந்து கால் வைக்கக்கூடாது. கால் வச்சோன்னா செத்துருவோம். இதில் இப்போதைக்கு லேசர் ஓடலை. அந்த ஹீட்டிங் லேசருக்கு லேசர் ஓடாததுனால நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப் தான். அப்புறம் நான் கோருக்கு போய் காட்டுறேன் இருங்க. நம்ம கோர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இதுதான் கோரோட சேஃப்கார்டு.
ஆகாகாகாகா கோர், இதான் கோர். இப்போ நான் வந்து அந்த இதுக்கு போய் காட்டுறேன். இப்போ நான் இம்மிடியட்டாக சாவ போகிறேன். செத்துட்டேன் பார்த்தீங்களா? நான் அந்த லேசரில் கை வச்சது, அந்த லேசரில் என்னோடய பாடி பட்டதுனால நான் செத்துட்டேன். ஓகே, இன்க்ரீஸ் கோர் இன்டர்ஜிட்டி அப்படின்னா ஆன்டிமெட்டஸ் லேசஸ் அவனுங்க ரெண்டுத்தையுமே ஆன் பண்ணாமல் வச்சுருக்கானுங்க. என்னதான் எப்படி தான் இவனுங்களை திருத்துறதுன்னே தெரில. கண்டிப்பாக நம்ம வந்து இதை கீழே போகக்கூடாது. கீழே போக விட்டோன்னா நம்மளுக்கு வந்து பெரிய பிரச்சனை. கோர் வந்து அன்ஸ்டேபிள் ஆகிட்டு இதுவாயிரும். அவ்வளோ மெல்ட்டு கிடையாது, இதுவாயிரும். ஐயோ அது பேர் என்ன, கொலாப்ஸ் ஆயிரும். ஓகே கைஸ், நான் வந்து இப்போ நான் என்னோடய ஐடி சொல்ல போகிறேன். என்னோடய ஐடி மேலே இருக்கும், இங்கே தெரியுதா? ஸ்பான்சர் மிட்நைட் வேம்பயர். பேசிக்லி எனக்கு வேம்பயர்ஸ் ரொம்ப பிடிக்கும். வேம்பயர்ஸ் நான் நம்புகிறேன் இருக்குன்னு. ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோ என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை பாய், see you later. இது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். அடுத்து நம்ம வந்து கோர், ஃப்ரீஸ் டவுன், மெல்ட் டவுன், அதுக்கப்புறம் அன்ஸ்டேபிள் எல்லா வீடியோஸுமே நம்ம போடலாம். ஓகே கைஸ், பை பை பாய். இப்போ நான் போயிட்டு ஆஃப் வேறு பண்ணோம். இதை மேலேக்கும் கீழேக்கும் தூக்கின்னு இருக்கிறனோம். அதை ஆஃப் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு பெரிய கஷ்டம். அதுக்கு எதனா வழி இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் கைஸ். வேறு எதனா ஆப் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போடுற மாதிரி. ஓகே கைஸ், see you later. பை பை பாய். மறக்காமல் கமெண்ட் பண்ணி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே பாய்.